Hi friends, welcome to our channel Toppers Academy தமிழ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2026 எக்ஸாமினேஷனுக்கான ME 3492 ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமாட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து டயக்ராம்ஸை நல்லா நீட்டாக ட்ரா பண்ணிட்டாவே போதும். அண்ட் as well as advantages, application, properties, தியரி அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம்ஸும் நீங்கள் தரவாக பார்த்துக்கணும். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே அதில் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், தியரி, ஸோ இதெல்லாத்தையும் தரவாக பார்த்துக்கணும். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் தரவாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். பார்ட் ஏக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பார்ட் ஏக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ளூட் பவர் சிஸ்டம்ஸ். இந்த ஃப்ளூட் பவர் சிஸ்டம்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய டைப்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன், ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்துட்டாவே இந்த ஃப்ளூட் பவர் சிஸ்டம்லேருந்து நம்மளால் ஒரு கொஷினை அட்டன் பண்ணிட முடியும். செகண்ட் ஒன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ளோ. தேர்ட் ஒன் பம்பிங் தியரி. இந்த பம்பிங் தியரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், அதை தரவாக பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ஒன் ஹைட்ராலிக் பம்ப்ஸ். இந்த ஹைட்ராலிக் பம்ப்ஸில் ரோட்டரி பம்ப், லீனியர் பம்ப் இருக்குது. இந்த ரோட்டரி பம்பில் வந்து கியர் அண்டு வேன் பம்ப். நெக்ஸ்ட் இந்த லீனியர் பம்ப்ஸில் வந்து ஸ்வாஷ் பிளேட். ஸோ இந்த 4 கொஷினை தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 1லேருந்து ஒரு கொஷினை கண்டிப்பாக அட்டன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ். இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸில் டைப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் மோட்டர்ஸில் வேன் அண்ட் கியர் மோட்டார் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் ஹைட்ராலிக் சிலிண்டர் க்ரஷனிங். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸில் சீக்வன்சிங், ப்ரெஷர் ரிலீஃப், செக் வால்வ். ஸோ இந்த 4 கொஷின்ஸை தரவாக பார்த்துக்கோங்க. இந்த 4 கொஷின்ஸை பார்த்துட்டாவே யூனிட் 2லேருந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் இன்டென்சிஃபயர்ஸ். இந்த இன்டென்சிஃபயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். செகண்ட் ஒன் அக்குமுலேட்டர். தேர்ட் ஒன் மெக்கானிக்கல் ஹைட்ராலிக் சர்வோ சிஸ்டம்ஸ். ஃபோர்த் ஒன் அன்லோடிங் வால்வ் இன் டபுள் பம்ப். ஃபிஃப்த் ஒன் ரீஜென்ரேட்டிவ் அண்டு ஃபெயில் சேஃப் சர்க்கியூட். இது ஃபெயில் சேஃப் சர்க்கியூட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதை தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஷின்ஸை தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னாவே ஒரு கொஷின் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் கேஸ்கேட் மெத்தட். இந்த கேஸ்கேட் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த யூனிட் 4 பேஸ் பண்ணி வரக்கூடிய 2 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின் கேஸ்கேட் மெத்தட் வந்துடும். செகண்ட் ஒன் எஃப்ஆர்எல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செலெக்ஷன் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் கம்ப்ரஸர் அண்ட் மஃப்ளர். ஃபோர்த் ஒன் PLC பிளாக் டயக்ராம் அண்ட் லேடர் டயக்ராம். இந்த 4 கொஷின்ஸ் பார்த்துட்டாவே போதும். யூனிட் 4லேருந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ணிட முடியும். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் டிசைன் ஏ நியூமேட்டிக் சர்க்கியூட்ஸ் ஃபார் பிக் அண்ட் பிளேஸ் அப்ளிகேஷன். செகண்ட் ஒன் ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு ஆன் ரெமெடியல் ஆக்ஷன். தேர்ட் ஒன் டிசைன் ஏ ஹைட்ராலிக் சர்க்கியூட்ஸ் ஃபார் ட்ரில்லிங், பிளானிங், ஷேப்பிங், சர்ஃபேஸ் கிரிண்டிங், ப்ரெஸ் அண்ட் ஃபார்க்லிஃப்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த 3 கொஷின்ஸை தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னாவே யூனிட் 5லேருந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான பார்ட் A 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை மறக்காமல் யூஸ் பண்ணி பார்ட் A இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி படிச்சிருங்க. அண்ட் பார்ட் B அண்ட் பார்ட் Cக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்தையுமே தரவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னக்கூடிய டாபிக்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ டயக்ராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமில் நீட்டாக டயக்ராம் வரைங்க, எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட எக்ஸாமை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.